கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் 33 அதிகாரம் 19வது வசனம். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். அன்பானவர்களே, 2 வசனம், அதாவது 18, 19 2 வசனம். ரெண்டையும் இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல துன்மார்க்கனை பத்தி பார்த்துருவோம். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். இங்க ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சாகவே சாவா என்று துன்மார்க்கனுக்கு சொல்லும் போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்க்கன் தன் வாங்கின அடமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் பாருங்க. துன்மார்க்கன், அக்கிரம சிந்தைக்காரன், அக்கிரமக்காரன், எது எடுத்தாலும் அவன் தப்பாவே நடக்கக்கூடியவன், சுயநலத்துக்காக எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுவான், அக்கிரமமா செய்வான். கொஞ்சம் கூட கடவுள் பயம் இருக்காது. கடவுளை பத்தி அவன் தெரிஞ்சிருக்க மாட்டான். நாம தான் வாழணும், நாம மட்டும்தான் வாழணும், இப்படி எல்லாம் தனக்கு மட்டுமே தன் குடும்பத்துக்கு மட்டுமே நினைச்சு பணம் சம்பாதிக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போலாம், சந்தோஷமா இருக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போலாம். இப்படி எல்லாம் ஒரு எல்லை வகுக்காமல் தன்னுடைய பாவ காரியங்களுக்கும் அக்கிரம காரியங்களுக்கும் ஒரு எல்லை வகுக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு துன்மார்க்கன். அவனுக்கு பாத்தீங்கன்னா, அவனுக்கு இன்னொரு உலகம் இருப்பது அவனுக்கு தெரியாது. தப்பாவே நடந்துட்டு, தவறாவே நடந்துகிட்டு அவனோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கடவுளை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். கடவுளை பத்தி அவங்களுக்கு தெரியாது. பிசாசுனோட பிடியில சிக்கி இருப்பாங்க. பிசாசானவன் அவங்களை எப்படி வழி நடத்திட்டு இருப்பான்னு கேட்டீங்கன்னா, தப்பான வழியில தான் நடத்திட்டு இருப்பான். எந்த காரியத்தை எடுத்தாலும் குறுக்கு வழியில போகணும், எந்த செயல் எடுத்தாலும் குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில போய் தான் பணக்காரன் ஆகணும். இப்படியெல்லாம் ஒரு குறுக்கு புத்தியும் கிறுக்கு புத்தியும் உள்ளவர்களா பிசாசானவன் அவங்கள மாத்தி வச்சிருவான். இப்ப இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இவன் தான் வாழணுங்கிறதுக்காக வேண்டி மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறவனா இருப்பான். அந்த கெடுக்கிறதுனால அவன் வீணா போயிருவானே, அந்த குடும்பம் அழிஞ்சிருமே, அதையெல்லாம் பார்க்கவே மாட்டான். யார் எப்படி போனா என்ன, நாம நல்லா இருந்தா சரி. யார் இறந்து போனா என்ன, நாம வாழ்ந்தா சரி. யார் அழிந்து போனா என்ன, நாம செழிப்பா இருந்தா சரி. அப்படிங்கிற எண்ணம் கொண்டவன் தான் அந்த துன்மார்க்கன். இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அநியாயமா கொள்ளையடிச்சு வச்சிருப்பான் பணத்தை, ஏழைகளோட பணத்தை, எளியவர்களுடைய பணத்தை. அதாவது தனக்கு யாருமே இல்லை, தனக்குத்தானே போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனை ஏமாத்தி அந்த பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருப்பான். அப்புறம் யாராச்சுக்கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட பண அடமானத்துக்கு வாங்குவானுங்க. பணத்தை கொடுத்து வாங்குறது, வட்டிக்கு பணம் கொடுக்கறது, அப்புறம் பணத்தை கொடுத்து பொருளை எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஆக்கிரமிக்கிறது. சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டு மேல லோன் வாங்குவாங்க. ஒரு அவசர சூழ்நிலைக்கு, ஒரு கல்யாணத்துக்காகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு வியாதிக்காகவோ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு வீட்டை அடமானம் வச்சு வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த காரியத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, அதை சம்பாதிச்சு அதை கட்டி அதுல இருந்து தன்னை திருப்பிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான், அந்த இடம் கொஞ்சம் விலை மதிப்புள்ளதா இருக்கும், அந்த இடம் இவனுக்கு பிடிச்சிருக்கும், அல்லது இவனோட மனைவிக்கு பிடிச்சிருக்கும், இவனோட பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கும்.
அப்படி எல்லாம் பிடிச்சிருக்கிறப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, துன்மார்க்கத்தனமா அதை என்ன பண்ணிடுவான்னு கேட்டீங்கன்னா ஆக்கிரமிச்சிருவான். அதை தவறான முறையில என்ன பண்ணிடுவான், எடுத்துக்குவான். வேதத்துல கூட அப்படி ஒரு வார்த்தை உண்டு. நாபோத்து, ஆகாப்பு, ஏசபேல் அவர்களுடைய வரலாறு வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதனுடைய சொத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக ஒரு தப்பான வழியில ஏசபேல் ஐடியா கொடுத்து ஆகாப் அந்த காரியத்தை செஞ்சிருப்பான். அவனோட முடிவு எப்படி ஆயிருந்திருக்குன்றத நம்ம வேதத்துல வாசிச்சு பார்த்துருக்கோம். சரி, அந்த மாதிரி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களும் இருக்கிறாங்க. துன்மார்க்கம், கடவுளை பத்தி தெரியாத சூழ்நிலையில அவங்க அப்படி வாழ்றாங்க. இப்போ கடவுளை அறிந்து கொள்ளுகிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சாபம் என்னன்னா, நீ செத்துருவாங்கிறார். உன் ஆத்மா செத்துரும், உன் சரீரம் செத்துரும், உன் மாமிசம் செத்துரும், எல்லாமே செத்துரும். உனக்கும் பரலோகத்துக்கு பங்கு கிடையாது, உனக்கும் பிதாவாகிய தேவனுக்கு பங்கு கிடையாது, உனக்கும் மறுவாழ்வுக்கும் பங்கு கிடையாது, நீ சாகவே சாவாய் அப்படிங்கிற அப்படி ஒரு மிகப்பெரிய சாபத்தை பெற்றிருக்கிற ஒரு மனிதனா இருப்பான் அந்த துன்மார்க்கன். அவன் திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு ஊழியக்காரர் மூலியமாகவோ அல்லது ஏதோ ஒரு கர்த்தரோட பிள்ளைகள் மூலியமாகவோ ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிறான். இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக மரிச்சிருக்கிறாரு, இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரம் இல்லை, நீ ஒரு துன்மார்க்கத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, இந்த வாழ்க்கையினோட முடிவு உன்னை மட்டும் இல்லை உன் குடும்பத்தை அழிச்சிரும், நீ யாருக்காக இப்படியெல்லாம் துன்மார்க்கத்தனமா உன்னுடைய ஐஸ்வர்யத்தை நீ சேர்த்தி வைக்கிறையோ அவர்கள் இதை அனுபவிக்க மாட்டாங்க. 3-4 தலைமுறைக்கு ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறாரு, அதனால நீ என்ன பண்ணு, நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கர்த்தருடைய ஊழியனுடைய மூலியமாகவோ கர்த்தருடைய பிள்ளைகளின் மூலமாகவோ அல்லது நேரடியாக இந்த இம்மானுவேலரை வாசித்து பார்த்தோம், அவன் கடவுளை தெரிஞ்சுக்கிறான்னு வைங்களேன். இப்ப அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது, என்னன்னா ஐயோ நம்ம இவ்வளவு நாள் பாவம் பண்ணிட்டு இருந்திருக்கிறோமா, நம்ம செஞ்ச காரியம் எல்லாம் தப்பா, நம்ம இவ்வளவு துன்மார்க்கமான காரியத்தை செஞ்சிட்டோமே, இனி நம்ம என்ன பண்றது, இந்த உலகத்துல வாழணுமே, நித்தியமா நம்ம வாழணுமே, நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துல அவன் என்ன பண்ணுவான், இனிமே அது போன்ற தவறுகளை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மனம் திரும்பி தன்னைத்தானே என்ன பண்றாங்க, அவன் ஒரு நீதி விசாரணை வைத்துக் கொள்ளுகிறான் தனக்குத்தானே. ஏன் இந்த காரியத்தை நீ செஞ்ச, எதனால செஞ்சன்னு தனக்குத்தானே ஒரு கேள்வி. ஆண்டோட சமூகத்துல போய் அவன் என்ன பண்றான், நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், நீங்க என்ன மன்னிச்சிருங்க. தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்வானானால், அப்ப நான் செஞ்ச தப்பெல்லாம் என்னால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நான் யார அநியாயமா அடிச்சு அவங்களோட சொத்தை நான் வாங்கினேன், யார கொள்ளை அடிச்சேன், இதையெல்லாம் கணக்கு போடுறான். கணக்கு போட்டு பார்த்துட்டு சரி இதுக்கு சொந்தக்காரன் நான் இல்லை, நான் யாரிடத்துல கொள்ளையடிச்சனோ அவன் தான் அதுக்கு சொந்தக்காரன், அதனால அவனிடத்துல நான் அதை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்றேன், அந்த அடமானத்தை நான் அவங்ககிட்ட கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்றேன், இந்தாப்பா நீ என்னிடத்துல அடமானம் வச்ச, உனக்கு எப்ப பணம் இருக்குதோ அதை கொடுத்து நீ என்ன பண்ணு, நீ திருப்பிக்க, உன்னுடைய பொருள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துறான். அவன் என்ன சொல்றான், ஏன் என்கிட்ட திருப்பி கொடுக்குறேன்னு கேட்டா அவன் சொல்லுவான், இல்ல நான் மனம் திரும்பிட்டேன், கடவுளோட பிள்ளையா நான் வாழணும், இந்தா உன்னுடையது நீயே வச்சு. கொள்ளையிட்ட பொருளை அதனால யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் கொடுக்குறான். இந்தாப்பா நான் உனக்கு தெரியாம இதை கொள்ளையடிச்சுட்டு போனேன், உனக்கு தெரியாம நான் இதை திருடிட்டு போனேன், உனக்கு தெரியாம நான் இதை அபகரிச்சிருக்கிறேன், இது உனக்கு சொந்தமானது, இந்தா வச்சுக்கோ. அப்ப தன் நிலை அறிந்து தன்னைத்தானே சோதித்து தனக்குத்தானே ஒரு நீதி விசாரணை வைத்துக் கொண்டு தன்னை ஒரு குற்றவாளி என்று தனக்குத்தானே தீர்ப்பு சொல்லி, எத்தனை விஷயம் நடக்குது பாருங்க. தனக்குத்தானே ஒரு நீதி விசாரணை வைக்கிறான், நாம ஏன் இந்த காரியத்தை செஞ்சோம், அப்ப தன்னைத்தானே நொந்து கொள்கிறான், நாம தேவையில்லாம இதை செஞ்சிருக்கிறோமே, இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருக்கிறோமே, நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையே வராது, நமக்கு இனி மரணம் தான், தனக்குத்தானே ஒரு நியாயத்தில். இப்ப என்ன பண்றான், தன்னைத்தானே திருந்த வைக்கிறான், தனக்குத்தானே ஒரு மனம் திரும்புதல், திரும்பி ஆண்டவரோட சமூகத்துல போய் நிக்கிறான். அப்ப எதுவெல்லாம் அவன் தப்புன்னு பட்டு செஞ்சதோ, அவன் இறுதியதுக்கு எதுவெல்லாம் தவறுன்னு பட்டதோ அதையெல்லாம் திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு கர்த்தரோட சமூகத்துல இனி நான் நீதி தான் செய்வேன், நியாயம் தான் செய்வேன், யாருடையதை அவங்க இடத்துல கொடுத்துருவேன்,
யாருக்கு சொந்தமானதை அவங்களிடத்துல கொடுத்து, நீதியையும் நியாயத்தையும் செய்வானேயானால் அவன் ஆண்டவருடைய இரக்கத்துல, ஆண்டவருடைய கரத்துல அவன் இரக்கத்தை பெற்று கிருபையை பெற்று விளைப்பான். எவ்வளவு அற்புதமான தேவன் பாத்தீங்களா? அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கார். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஜனங்க என்ன பண்ணணும்? தன்னை முழுமையா மாற்றிக்கொள்ளணும். இப்ப நமக்குள்ள சுயநலம் இருந்தாவோ, நாம அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிச்சிருந்தாவோ, நம்ம அடமானத்துக்கு வாங்கின பொருளை நம்ம சொந்தமாக்கி வச்சிருந்தாவோ, மற்றவர்களை கொள்ளையடிச்சிருந்தாவோ, நம்ம என்ன பண்ணணும்? அதைய நீதியா நியாயமா யாருக்கு சொந்தமானதோ அவங்களிடத்துல நம்ம கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா நமக்கு பிழைப்பு கிடையாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மரித்தது எதுக்குன்னா நீங்களும் நானும் மனம் திரும்பணுங்கிறதுக்காகத்தான். அப்படி நாம மனம் திரும்பாம ஒரு நாள் இந்த உலகத்துல பிழைக்க முடியாது. ஏங்க, இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியாதவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மிகப்பெரிய பைனான்ஸ் வச்சு எல்லா அடமானங்களையும் உடைமையாக்கி எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு ஐஸ்வர்யமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க என்னமோ இப்படி சொல்றீங்க. அப்ப நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாக்க பணக்காரமா வாழக்கூடாதா, ஐஸ்வர்யமான வாழக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அவங்க எல்லாம் பிழைக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? பிழைப்பு என்பது அவங்க பிழைச்சிட்டு இருக்கிற பிழைப்பு வேற, நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற பிழைப்பு வேற. நீ ஓடாத, நீ ஒளியாத, எல்லாம் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், உனக்கு சமாதானம் இருக்கும், உனக்கு சந்தோஷம் இருக்கும், உன் சந்ததிகள் பெருகிட்டே போகும். நீங்க அடிச்சு உழைச்சு பெரிய ஐஸ்வர்யமான வாழ்ந்துட்டு இருக்கிறவனுடைய சந்ததிகளை கணக்கு போட்டு பாருங்க, அவனுடைய 1, 2 தான், 3ஆம் தலைமுறை அழிஞ்சு போயிருக்கு. அவனிடத்துல வியாதி இருக்கும், அவனிடத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், அவன் நிம்மதியா வாழவே முடியாது. ஏன்னா எல்லாருடைய சாபமும் அவனுக்குள்ள இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பைனான்ஸ்காரரு கடன் கொடுப்பாரு. வேலை செய்யறவங்க அரசு ஊழியர்கள் எல்லாம் அவங்ககிட்ட கடன் வாங்குவாங்க. திடீர்னு வட்டி கட்ட முடியல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாருன்னா, வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போய் சண்டை போட்டு அவங்க மனைவியுடைய தாலி ஆத்துட்டு வந்துடுவார். தாலியை கழட்டி கூட வாங்கிட்டு வந்துடுவார். உண்மைங்க, நடந்த சம்பவம், நாங்க பார்த்த சம்பவம். தாலியை கூட வாங்கிட்டு வந்துருவாருங்க. வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா? வச்சுக்குவார். அப்புறம் எல்லாரும் எத்தனை பேர் சாபம் விட்டுருப்பாங்க, வட்டி கட்டிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு 2 மாசம் 1 மாசம் கட்ட முடியல அப்படின்னாக்கா இந்த காரியத்தை செய்வார். ஒரு 42, 43 வயசு இருக்கும், அவரு இறந்துட்டாரு. திடீர்னு இறந்துட்டாரு. அப்புறம் அவங்க வீட்டுல போய் எல்லாம் பார்த்தா 18, 20 தாலி இருந்திருக்கு. இப்ப என்ன பண்றது? நிறைய பேருடைய தாலியை புடுங்கினாங்க. கடைசியில அவங்க மனைவியோட தாலி நிலைக்கல. கடவுளுடைய தீர்ப்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்ப இதையெல்லாம் விட்டு மனம் திரும்பணும். நாம மற்றவர்கள் கிறிஸ்துவை அறியாதவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நாம் அப்படி இல்லை. நமக்கு இம்மையில் ஒரு பிழைப்பு உண்டு, மறுமையிலும் ஒரு பிழைப்பு உண்டு. அந்த பிழைப்பை கர்த்தர் நமக்கு தரணும்னா நாம மனம் திரும்பணும். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்க யாராவது இப்படி பைனான்ஸ் வச்சோ, பணத்தை பொருள்களை அடமானத்துக்கு வாங்கியோ, கொள்ளை அடிச்சோ, மற்றவர்களுடைய சொத்தை அபகரித்தோ வச்சிருப்பீங்கன்னா தயவு செஞ்சு நீதியா நியாயமா அதை யாரிடத்துக்கு சேரணுமா சேர்த்திருங்க. அப்படி இல்லைன்னா நாமளும் பிழைக்க முடியாது, நம்முடைய சந்ததியும் பிழைக்க முடியாது. அன்பானவர்களே, எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, கர்த்தர் நம்மை சமாதானத்தோடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான், மனம் திரும்பி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான், இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பிழைப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த பூமிக்கு அனுப்பி நமக்காக பாடுபட்டு மரித்து உயிரோடு எழச் செஞ்சார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம மனம் திரும்புறதுதான் சரியான காரியம். மனம் திரும்புவீங்களா? இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க, நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனாலே சாகும்.
நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி. ஒரு முறை இந்த கர்த்தருடைய வார்த்தையை ருசிச்சு அவனை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, துன்மார்க்கத்தனத்திலிருந்து அவனை விலக்கி அவனை பாதுகாத்து அவனுக்கு நல்ல பிழைப்பு விட்டுறாருன்னு வைங்க, அவன் நீதிமான் ஆயிடும். இப்ப இத்தனை காரியங்களை செஞ்சவன் தன் மனம் திரும்பி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரோட சமூகத்துக்கு வர்றப்ப ஆண்டவர் நமக்கு பிழைப்பூட்டி நம்ம நீதியுள்ள மனிதனா மாத்திடுவார், நீதிமானா மாத்திடுவார். உடனே நான் என்ன பண்றேன், ஆமா ஆண்டவர் ஏற்கனவே என்னை எல்லாம் மன்னிச்சிட்டாரு, நான் இப்ப நீதிமானா இருக்கிறேன், கர்த்தர் எங்கூட இருக்கிறாரு, நான் எது சொன்னாலும் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் அநீதி பண்ணேன்னு வைங்களேன், பட்டா செலுத்துருவார். தெரியுமா உங்களுக்கு? ஒரு முறை பரம ஈவை ருசி பார்த்து பின்வாங்கி போனவனை புதுப்பிப்பது கூடாத காரியம். ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரு, ஆண்டவர் என்ன கிருபையா நடத்திட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றி கொடுக்கிறாரு, ஆண்டவர் என்னை முழுமையா ஏத்துக்கிட்டாரு, ஆண்டவர் எங்கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்ந்து ஒழுக்கமா கிரமமா மரியாதையா நாம இருந்துடணும். அப்படி இல்லாம கடவுள் எங்கூட இருக்கிறாருங்கிற அந்த ஒரு 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 திமிரோட நாம நடந்துகிட்டோம்னு வைங்க, யாருக்காவது அநீதி செஞ்சிட்டோம்னா அடிச்சு போடுவாரு. நீங்க நினைக்கலாம், நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், நான் ஆராதனை நடத்துறேன், பாட்டு பாடுறேன்னு. தப்பு பண்ணணும், தண்டனை உண்டு. அது பிதாவாகிய தேவனுடைய காலத்துல, பழைய ஏற்பாட்டின் காலத்துல கூட அடிச்சுட்டு திரும்புறதுக்கு மறுபடியும் வாய்ப்பு உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் காலத்துல எப்படி தெரியுங்களா, போகிற வழியிலே செத்து போயிடும், கொண்டு எடுத்துருவாருங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, கடவுள் என்பவர் மனிதனுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர். கடவுள் என்பவர் மனிதன் மீது அளவு கடந்த அன்பு வைக்கிறவர், அநேக வாய்ப்புகளை கொடுக்கிறவர். நீங்க வாய்ப்பையும் பெற்றுக்கொண்டு அதனால் நன்மையும் பெற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த காரியத்தை, துன்மார்க்கமான காரியத்தை நான் செய்வேன், தீமையான காரியத்தை செய்வேன்னு செஞ்சோம், அவ்வளவுதான். ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பிசாசானவன் நம்மளை எப்ப பிடிக்கலான்னு பார்த்துட்டு இருப்பான். அன்பானவர்களே, கவனமா இருங்க. துன்மார்க்கத்தனமா இருக்கிறவனை கூட கர்த்தர் அவன் மனம் திரும்புகிற போது அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பிழைப்பூட்டுகிற நம்முடைய தேவன். யாருக்கெல்லாம் பிழைப்பூட்டினார்களோ அவர்கள் கர்த்தரை ஏமாற்றுகிற போது, அநீதி செய்கிற போது அவர்கள் கர்த்தருடைய கரத்துல தண்டனையை பெறுவார்கள் என்பதுதான் உண்மை. கடைசி வரைக்கும் தப்பு பண்ணிட்டு கடைசியில மன்னிப்பு கேட்டுக்கிடலாம், ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பான எண்ணம். வேண்டாம். நாம கர்த்தருக்கு பிரியமானவர்களாவே இருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய நம்ம சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு வாழ்கிற வாழ்க்கையை நம்ம இறுக பிடிச்சுக்கணும். செய்வீங்களா? இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். கவனமா இருங்க, நிதானமா இருங்க, தேவ பயத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு விலகி திரும்பி நீதியையும் நியாயத்தையும் செய்வானானால் அவன் பிழைப்பான் என்று உம்மிடத்துல பெற்ற சாபத்தை கூட நீர் துடைத்தெறிந்து விட்டு அவனை பிழைக்க வைக்கிற தேவன். அதே போல நீதிமான் என்று பெயர் பெற்றவன் அநீதி செய்வானேயானால் அவன் உம்முடைய சமூகத்திலே தண்டிக்கப்படுவான் என்கிற வார்த்தைகளையும் நாங்கள் உள்வாங்கி தேவ பயத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் பதிவு செய்தவர்களாக நாங்கள் இந்த உலகத்துல வாழ நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.